இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜீன் தெரப்பி இன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. நீங்கள் தெரப்பின்னாவே ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபிசியோதெரப்பி. இப்போ யாருக்காச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை சம் டிசேபிலிட்டிஸ் வந்ததுன்னா ஃபிசியோதெரப்பிக்கு டாக்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபிசியோதெரப்பிக்கு எக்ஸசைஸ், ஸோ அங்கே தான் அந்த வார்த்தை தெரப்பி இந்த லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரப்பி என்ன, அதாவது ஃபிசியோதெரப்பிக்கு எக்ஸசைஸ் கொடுத்து நார்மல் பண்ணுவாங்க. அந்த கால் கை எந்த ப்ராப்ளமோ அது சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜீனில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறது தான் ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பி, திஸ் இஸ் அ ப்ராசஸ் involves the transfer of normal gene into a person's cell that carries one or more mutant alleles. ஸோ இப்போது யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருக்காச்சும் ஒரு ஜீனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு நார்மல் பர்சன் கிட்ட டிஃபெக்ட் இருக்காது. ஆனால் சில பர்சனுக்கு வந்து ஜெனட்டிக் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு நார்மல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா அந்த பர்சன் கிட்ட மியூட்டன்ட் அலீல்ஸ் இருக்குது. ஒன்று அந்த மியூட்டன்ட் அலீல்ஸை ரீப்ளேஸ் பண்ண பார்ப்பாங்க, இல்லை அந்த மியூட்டன்ட் அலீல் டிஃபெக்டிவ்னஸை கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்போ நார்மல் ஜீனை டிஃபெக்டிவ் இருக்கிற பர்சன் அதாவது மியூட்டன்ட் அலீல்ஸ் வச்சுட்டு இருக்கிற பர்சனுக்குள்ளே செலுத்துறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் நார்மல் ஜீன் இன் த பர்சன் ரிசல்ட்ஸ் இன் எ ஃபங்க்ஷனல் ஜீன் ப்ராடக்ட் whose action produces a normal phenotype. ஸோ இப்போ டிஃபெக்ட் இருக்கிற பர்சனுக்குள்ளே என்ன நுழைச்சாச்சு? நார்மல் ஜீன் போட்ட பிறகு அந்த பர்சன் கிட்ட நார்மல் ஃபினோடைபிக் கேரக்டர்ஸ், ஃபினோடைபிக்னா ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ், ஃபினோடைபிக் நம்ம எக்ஸ்டர்னலாக பார்க்குற கேரக்டர்ஸஸ் நார்மலாக ஒரு பர்சனில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா, எந்த டிஃபெக்டும் தெரியல. The delivery of normal gene is accompanied by using a vector. அப்போ நார்மல் ஜீனை எப்படி அந்த பர்சன் பாடிக்குள்ளே அமைச்சிருப்பீங்க? வெக்டார். அந்த வெக்டார் பிளாஸ்மிடாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவோட பிளாஸ்மிடாக இருக்கலாம், இல்லை வைரஸாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டெக்னிக் ரிட்ரோ வைரஸஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த ரிட்ரோ வைரஸ்னாவே ஹார்ம்ஃபுல் ஒன் தான். ஆனால் அந்த கெப்பாசிட்டியை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த ஜீனை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வெக்டராக யூஸ் பண்ணுறாங்க, கேரி பண்ணுறாங்க. அந்த நார்மல் ஜீனை ஒரு பர்சனுக்கு, அதாவது ஒரு இதில் இருந்து இன்னொரு பர்சன், டிஃபெக்டிவ் பர்சனுக்கு எடுத்துகிட்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிள் டிஎன்ஏ, அதாவது வெஹிக்கிள் வந்து பாக்டீரியல் பிளாஸ்மிடாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம். ஸோ அதுதான் வெக்டர் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. The main thrust of the gene therapy has been directed at correcting the single gene mutation as in cystic fibrosis and ஹீமோஃபிலியா. எப்போ ஜீன் தெரப்பி மேலே முழு நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுன்னா, அதாவது சிஸ்டிக் ஃபைப்ரியாசிஸ், அதாவது இரத்தக்கட்டி, அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது யூட்ரஸில் வர அதாவது அந்த ஓவரி சிஸ்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம், சிஸ்டிக் கட்டி. ஓகே, சிஸ்டிக்னாவே கட்டின்னு வச்சுக்கோங்க. ஹீமோஃபிலியா, ஸோ ஹீமோஃபிலியா வந்து ப்ளீடர் டிசீஸ். ஸோ இதை சரி பண்ண முடிஞ்சுது ஜீன் தெரப்பியால். ஸோ இது சரி பண்ண பிறகு தான் எல்லாருக்குமே இந்த ஜீன் தெரப்பி மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. ஸோ அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் ஜெனட்டிக் டிசீஸ் have no effective treatment and so gene therapy could offer hope for many people. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜெனட்டிக் டிசீஸ்க்கு எந்த க்யூருமே இல்லை, எந்த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஸோ பிறந்தபோது இருந்ததுன்னா ஜெனட்டிக் டிசீசஸ் அது லைஃப் லாங் அவங்க பட வேண்டியது தான். ஸோ அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் ஜீன் தெரப்பி இஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு பீப்புள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. So there are two strategies involved in gene therapy, namely gene augmentation therapy and gene inhibition therapy. So ரெண்டு strategies இருக்கு. ஒன்று வந்து gene augmentation therapyயில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ, அதாவது ரீப்ளேசிங். ஸோ ஒரு டிஎன்ஏவை வச்சு, அதாவது டிஃபெக்டிவ் ஜீனையோ ரீப்ளேஸ் பண்ண முடியும். இல்லை மிஸ் ஜீனாக இருந்தால் அந்த இடத்துல அந்த ஜீனை அதை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பின்னா which involves
insertion of DNA into the genome to replace the missing genome product. அதாவது டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறோம், ஜீனோம்குள்ளே இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல அந்த ஜீன் மிஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கிறது. இது ஒரு டெக்னிக், அதாவது இது ஒரு அப்ரோச். ரெண்டாவது அப்ரோச் வந்து ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி. இது ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பின்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, which involves insertion of antisense gene which inhibits the expression of the dominant gene. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸை உள்ளே அனுப்பி அந்த டிஃபெக்டிவ் ஜீன் டாமினண்ட்டாக இருக்கு இல்லையா, அது வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகாத மாதிரி இன்ஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஜீன் தெரப்பியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த டூ அப்ரோச்சஸ் டு அச்சீவ் ஜீன் தெரப்பி இஸ் ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்குது. ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஸோ இன்சர்ஷன் ஆஃப் fully functional and expressible gene into the targeted somatic cell to correct a genetic disease permanently. So permanently அதாவது இப்போ ஸ்டொமேட்டிக் ஜீன் தெரப்பின்னா ஒரு சர்டைன், அதாவது ஃபங்க்ஷனலாக இருக்கணும். இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஜெனட்டிக், அதாவது ஸ்டொமேட்டிக் செல்லில் பாதிப்பு இருந்ததுன்னா அந்த ஸ்டொமேட்டிக் செல்லை மட்டும், அதாவது செல்லில் இருக்கிற டிஎன்ஏவை மட்டும் சரி பண்ணுவாங்க. ஸோ சரி பண்ணிவிட்டு அப்புறமா என்ன சரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கரெக்ட், அந்த ப்ரெசென்ட் இதில் எந்த ஸ்டொமேட்டிக் செல்லில் அந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கோ அதை சரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இவங்க வந்து அதாவது ஜெர்ம் செல்ஸில் அவங்க வந்து ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி வந்து ஸ்டொமேட்டிக் செல்ஸ் பாடி செல்ஸில் ஜீனை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா, கரெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பியில் வந்து டிஎன்ஏ, அதாவது ஜெர்ம் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி வந்து அந்த ஜெனரேஷனில் மட்டும்தான் சரியாகும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. ஆனால் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி வந்து ஜெர்ம் செல்ஸ்னா கேமெட்ஸ், எக் அண்ட் ஸ்பெர்ம்குள்ளே சரி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அது பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜீன் தெரப்பி இன்வால்வ்ஸ் ஐசோலேஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஜீன். ஐசோலேஷனை எந்த ஜீனை நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது எந்த ஜீனை மாற்ற போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஜீனை நீங்கள் அதாவது யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ண போகிறீங்க அந்த ஜீனை கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர் கலர், ஸோ ஹேர் கலரோட ஜீனை நீங்கள் சரி பண்ணணும், டிஃபெக்ட் இருக்குது அந்த ஜீன் சரி பண்ணணும்னா அந்த டிஃபெக்டட் பர்சனில் இருக்கிற அந்த ஜீனையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அண்ட் எந்த ஜீனை அனுப்ப போகிறீங்களோ அந்த ஜீன் கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த ஜீனையும் கண்டுபிடிச்சி வச்சுட்ருக்கணும். நெக்ஸ்ட் மேக்கிங் இட்ஸ் காப்பி, அதாவது நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜீனை நிறைய காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ரொடியூஸ் பண்ண பிறகு இன்சர்ட்டிங் தெம் இன்டு த டார்கெட் செல்ஸ் டு மேக் த டிசைரபிள் ப்ரோட்டீன். ஸோ கரெக்டாக எந்த செல்லில் அனுப்பணுமோ அந்த செல்லுக்கு நீங்கள் அனுப்பணும், இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண பிறகு தான் நிறைய டிசைரபிள், அதாவது ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஜீன் தெரபிஸ்ட். ஸோ இது எல்லாமே இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஜீன் தெரபிஸ்ட்டுக்கு தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஓகே, டு என்ஷூர் தட் த ஜீன் இஸ் ஹார்ம்லெஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜீன் தெரப்பிஸ் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அந்த ஜீன் வந்து ஹார்ம்லெஸ். இப்போ இன்னொரு முன்னாடி இன்னொரு டிஃபெக்டிவ் பேஷண்ட்டுக்கு அனுப்பும்போது அந்த டிஃபெக்டிவ் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ரிஜெக்ஷன் ஆகி இறந்துடக்கூடாது, இல்லை வேறு ஏதாச்சும் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கணும். டு த பேஷண்ட் இட் இஸ் அப்ரோப்ரியேட்லி கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். And the body immune system does not react to the foreign proteins produced by the new genes. இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஜீன் தெரபிஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜீன் அனுப்புகிறவங்களுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும், அதாவது பேஷண்ட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லையா அது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபாரின் ப்ரோட்டீனை உள்ளே அனுப்பும்போது சம் இம்யூன் ரெஸ்பான்சஸ் நடக்கும்.
ஸோ அதனால் நியூ ஜீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதாவது ஜீன் தெரபிஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும், செக் பண்ணியும் வச்சுக்கணும். ஸோ இப்போது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பியில் த தெரப்பட்டிக் ஜீன்ஸ் transferred into the stomatic cells. ஸோ தெரப்பட்டிக் ஜீன்ஸ் வந்து ஸ்டொமேட்டிக் செல்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்டொமேட்டிக்னா பாடி செல்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பியில் வந்து இந்த தெரப்பட்டிக் செல்ஸ் டார்கெட் பண்ணுறது எதை? ஜெர்ம் செல்ஸ். ஸோ ஜெர்ம் செல்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஜெர்ம் செல்ஸ்னா எக் அண்ட் ஸ்பெர்ம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன்டு போன் மேரோ, பிளட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ், இவங்க எல்லாமே, அதாவது இந்த ஜீன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, எந்தெந்த செல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா போன் மேரோ செல்ஸ், ஸ்கின் செல்ஸ், பாடி செல், தட் இஸ் பிளட் செல்ஸ், எல்லா பாடி செல்ஸ்லையும் இது இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ த ஜீன்ஸ் இன்ட்ரடியூஸ் இன்டு த எக்ஸ் அண்ட் த ஸ்பெர்ம்ஸ்குள்ளே தான் மட்டும். ஏன்னா இவங்க ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பின்றதுனால இந்த ஜீன்ஸை எதுக்குள்ளே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஒன்று எக் இல்லைன்னா ஸ்பெர்ம். ஸோ will not be inherited to the next generation. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனில் கரெக்ட் பண்ணால் இந்த ஜென்ரேஷனில் மட்டும்தான் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது. ஏன்னா இது வந்து பாடி செல்ஸில் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பியில் ஹெரிட்டபிள் அண்ட் பாஸ் டு த லேட்டர் ஜென்ரேஷன். அதாவது ஹெரிட்டபிள், ஏன்னா ஜெர்ம்லைன்னா ஜெர்ம் செல்ஸ் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்மில் வந்து மாற்றம் செய்கிறதுனால, கரெக்ட் பண்ணுறதுனால அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதாவது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். ஸோ ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி வந்து எஃபெக்டிவ் கம்பேர் வித் த ஸ்டொமேட்டிக் ஜீன் லைக், தட் இஸ் ஸ்டொமேட்டிக் செல் தெரப்பி, ஜீன் தெரப்பியை விட. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கிளினிக்கலாக இது பண்ணது, அதாவது ஏடிஏ அடினோசின் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சியும் சிவியர், தட் இஸ் சிட் அது எப்படி சரி பண்ணியிருக்காங்க. The first clinical gene therapy was given in 1990 by French Anderson to a 4-year-old girl with adenosine deaminase ADA deficiency. ADA deficiency, or SID, severe combined immunodeficiency, is an autosomal recessive metabolic disorder. So it is caused by the deletion or dysfunction of the gene coding for ADA enzyme. In this patients, the non-functioning T lymphocytes cannot elicit the immune response against the invading pathogen. So the right approach of SID treatment would be to give the patient a functioning ADA which breaks down the toxic biological products. ஸோ ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஜீன் தெரப்பியில் எது பண்ணியிருக்காங்கன்னா 1990 ஃப்ரெஞ்ச் ஆண்ட்ரசன் செஞ்சுருக்காரு. 4-year-old கேர்ள், தட் இஸ் 4-year-old கேர்ள், அவங்களுக்கு வந்து அடினோசின் டிஅமினேஸ் ஏடிஏ டிஃபிஷியன்சி இருக்குது. ஏடிஏ டிஃபிஷியன்சிக்கு இன்னொரு பேர் வந்து சிட் அண்ட் இது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் மெட்டபாலிக் டிஸார்டர். ஸோ இது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒன்று அந்த ஜீன் ஏடிஏ என்சைம் சிந்தசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஜீன் டெலீஷன் ஆகிறதுனாலையோ இல்லை டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், ஜீன் இருக்கும் ஆனால் அதோட ஃபுல் வேலை செய்யாமல் அப்படியே சப்ரஸிவாக இருக்கிறதுனாலையும் இந்த நோய் வருது. ஸோ இந்த நோய் வந்ததுன்னா இந்த T லிம்போசைட்ஸ் வந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை, அதாவது உள்ளே வர பேத்தோஜன்ஸ் உள்ள பாடிக்குள்ளே வருது இல்லையா, அதை கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த பேத்தோஜன்ஸ்க்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணி வெளியில் அனுப்பணும். அந்த வேலையை செய்யலை. ஸோ இதுக்கு இந்த சிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். எதை ஃபங்க்ஷன் பண்ணணும்? ஏடிஏ ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அந்த சிட் ப்ராப்ளம் சரியாகும். ஸோ ஆனால் which break downs the toxic biological products. ஸோ இந்த ரைட் அப்ரோச் ஃபார் சிட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனிங் ஏடிஏ கொடுக்கணும். அந்த ஏடிஏ தான் அந்த டாக்ஸிக் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை சாகடிக்கும். In some children, ADA deficiency
could be cured by bone marrow transplantation, where the defective immune cells could be replaced with healthy immune cells from a donor. In some patients, it can be treated by the enzyme replacement therapy, in which the functional ADA is injected into the patient. So இது வந்து next method. அதாவது சில பேருக்கு வந்து சில சில்ட்ரன் ஏடிஏ டிஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த டிஃபெக்டிவ் இம்யூன் செல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இம்யூன் செல்ஸு போன் மேரோ தான். அந்த போன் மேரோவை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் இது சரி பண்ண முடியும். ஹெல்த்தி டோனராக இருந்து மாற்றினோம்னா இது சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த என்சைம் இருக்குல்ல, அந்த என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியும் இங்கே பண்ண முடியும். ஸோ இன்ஜெக்ட் பண்ணியும் அந்த ஏடிஏவை இன்ஜெக்ட் பண்ணி சரி பண்ண முடியும். ஃபங்க்ஷனல் ஏடிஏவை பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியும் சரி பண்ண முடியும். ஸோ டியூரிங் ஜீன் தெரப்பி, the lymphocytes from the blood of the patient are removed and grown into in a nutritive medium. ஸோ ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி பண்ணும்போது பேஷண்ட்டோட பிளட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நியூட்ரியன் கல்ச்சர் மீடியத்தை வளர விடுறாங்க. A healthy and functional human gene, ADA, cDNA, encoding this enzyme is introduced into the lymphocytes using a retrovirus. ஸோ இந்த ரிட்ரோவைரஸஸை வச்சு ஏடிஏ சிடிஏவை உள்ளே அனுப்புகிறாங்க அந்த பேஷண்ட் பாடிக்கு. The genetically engineered lymphocytes are subsequently returned to the patient. ஸோ genetically engineered lymphocytes வந்து பேஷண்ட்டுக்கு போயாச்சு, பேஷண்ட் கிட்ட இருக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு, ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. Since these cells are not immortal, the patient requires periodic infusion of some genetically engineered lymphocytes. ஸோ இந்த செல்ஸ் வந்து இம்மோர்டல். ஸோ அதனால் சம் மெத்தட்ஸ் தேவை, அந்த இது எடுத்துக்கிறதுக்கு பீரியாடிக்கல் இன்ஃபியூஷன்ஸ் தேவை. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் லிம்போசைட்ஸ் வந்து நம்ம பாடியில் அனுப்புறதுனால இந்த ப்ராப்ளமில் இது பண்ணால் நல்லது. So the disease could be cured permanently if the gene for ADA isolated from the bone marrow cells or introduced into the cells of the early embryonic stages. ஸோ இதை நம்ம சரி பண்ணணும்னா எப்படின்னா, ஒன்று ஏடிஏவை ஐசோலேட் பண்ணி போன் மேரோ செல்ஸ்குள்ளே போயிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லையா எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லேயே, அதாவது எம்ப்ரியானிக் குழந்தையாக இருக்கும்போதே அதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்டீரியல் செல்லிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அண்ட் இது ரெட்ரோவைரஸ், ஓகேவா. அண்ட் இதில் வந்து அந்த டி செல்ஸில் இருக்கிற ஏடிஏவை எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஜீனை எடுத்து இந்த ரெட்ரோவைரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணாங்க. இன்சர்ட் பண்ணி ஏடிஏ, அதாவது டிஃபெக்டிவ் இல்லாத ஏடிஏ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் வந்து, அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டி செல்ஸ் டிசேபிள்டு ஆன ஏடிஏ ஜீனை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ஒரு சிக் பேஷண்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, தனிமைப்படுத்தி அது ஐசோலேட்னா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ இதை வந்து அந்த பேபிக்கு அந்த நல்ல, இப்போ இது வந்து நல்ல எஃபெக்டிவானது. ஏன்னா ரிட்ரோவைரஸ்குள்ளே போயிட்டு அந்த ஏடிஏ சிந்தசிஸ், அதாவது ஏடிஏனா அடினோசின் டிஅமினேஸ் டிஃபிஷியன்சியை போக்குற செல்ஸ், ஏன்னா டி செல்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த செல்ஸ் டி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை பேபிக்கு கொடுத்தா பேபி ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு அதாவது லிம்போசைட்ஸ் டெவலப் ஆகும் பாடிக்குள்ளே. ஸோ பேபிக்கு வந்து அந்த சிட் என்ற நோய் இருக்காது. ஸோ இதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க டயக்ராமேட்டிக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.